வியந்து போனார் மன்னர் தத்தா. ஒரு மனிதனால் இவ்வளவு வித்தைகள் புரிய முடியுமா? அடுத்த 5 தினங்களில் மன்னர் அவன் கூடவே இருந்தார். அவன் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரே சமயத்தில் 3 பெண்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். ஒரு பெண்ணுடன் இயங்கினாலே போதும், மீதி 2 பெண்களை ஏனைய வித்தைகள் மூலமாகவே பூரணம் செய்ய முடியும் என்றான் அவன். அதுதானே வேண்டும் அவருக்கு. சொல்ல சொல்ல குறித்துக் கொண்டார். தேர்ந்த ஓவியர்களை வைத்து அவன் கூறிய அடையாளங்களை வரைய சொன்னார். அவனின் நுணுக்கங்களை முற்றிலுமாக கேட்டு முடித்த போது தாம்பத்தியம் என்பது புனிதமாக தோன்றியது மன்னருக்கு. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த பெருமிதம் அவருக்கு. ஒன்று தனது தேவை பூர்த்தியானது அவருக்கு, இன்னொன்று அவருக்கு தேவை மக்கள் பெருக்கம். யோசித்தார் யோசித்தார் யோசித்தார். மக்கள் அதிகம் கூடும் இடம் எது? கோவில். வரைந்த அனைத்தையும் கோவில்களில் சிற்பங்களானது. முகம் சுளித்த மக்களை தேர்ந்த பெரியவர்கள் மூலமாக அமைதிப்படுத்தினார் மன்னர். கோபத்துடன் சிற்பங்களை பார்த்த மக்கள் தெளிந்து வெட்கத்துடன் பார்த்தனர். அத்தனை வித்தைகளையும் ஆண்கள் முயற்சித்து பார்த்தனர். கேள்வியுற்ற சீனர்கள் சீன பெரியவர்களை அனுப்பி அப்படியே வரைந்து வர சொல்லி அங்கும் தாம்பத்திய புரட்சி நிகழ ஆரம்பித்தது. நம்மிலும் அவர்கள் மிஞ்சினார்கள். இன்று வரை மக்கள் தொகையில் அவர்கள் முதலிடமும் நாம் 2வது இடத்திலும் இருக்கிறோம். மேற்கிந்திய நாடுகளுக்கெல்லாம் தாம்பத்திய கலையை கற்றுக் கொடுத்தது நாம் தான்.